இலங்கை தீவின் காலச்சனியாக துரத்தும் போதைப்பொருள் வணிகம் மற்றும் அதன் பாவனையையும் பாதாள உலக குழுக்களின் உள்ளுடன்களையும் ஒழிப்பதற்கு அனுர அரசாங்கம் எவ்வளவுதான் பாடுபட்டு கொண்டாலும் பெரிய பெரிய போதைப்பொருள் கிங்பின்களையெல்லாம் தூக்க துபாய் வரை சென்று அதிரடியாக அங்கிருந்து அவர்களை தூக்கி கொண்டு வந்து கொழும்பில் வைத்து விசாரணைகளை செய்து கொண்டாலும் போதை வணிக மாபியாக்களின் நூதனங்களும் நுட்பங்களும் தொடர்ந்தும் இலங்கை தீவில் விரிவடையத்தான் செய்கின்றன. அந்த வகையில் இலங்கையில் இந்த போதை வணிகத்தை ஒருங்கிணைத்துக் கொள்ளவும் தமக்கு இடையிலான தகவல் தொடர்புகளை சங்கேத குறியீடுகளால் மறைத்து கொள்ளவும் இப்போது அந்த மாபியா குழுக்கள் ட்ரம்ப் மற்றும் புட்டின் போன்ற குறியீட்டு அடையாளங்களை பயன்படுத்தி தமது வணிகத்தை தொடர்வது அதிர்ச்சிகரமாக அம்பலமாகியுள்ளது. ட்ரம்ப் மற்றும் புட்டின் போன்ற குறியீட்டு அடையாளங்களை மட்டுமல்ல, அவர்களின் படங்களை பயன்படுத்தியும் இந்த வணிகம் நகர்த்தப்படுகின்றது. இந்த போதை வணிகத்துக்குரிய பணப்பரிமாற்றம் எல்லாம் இப்போது இ-கேஷ் எனப்படும் மின்னணு முறை மூலம் பரிமாறப்படுவதும் புதிய விசாரணைகளில் பகிரங்கமாகியுள்ளது. அண்மையில் இலங்கையின் ஊவா மாகாணம் முழுவதும் போதைப்பொருள் வணிகத்தை முறியடிப்பதற்கான அதிரடி நடவடிக்கைகள் நடத்தப்பட்ட போது அதில் ஒரு கட்டமாக நேற்று 24 சந்தேக புள்ளிகள் தூக்கப்பட்டனர். இந்த சங்கேத புள்ளிகள் தூக்கப்பட்ட நிலையில்தான் இந்த ட்ரம்ப் புட்டின் கோட்வேர்ட்ஸ் எல்லாம் பகிரங்கப்பட்டுள்ளது. நேற்று தூக்கப்பட்ட புள்ளிகள் நுவரெலியா மற்றும் வெளிமடையைச் சேர்ந்த வலையமைப்புகளுக்கு பொறுப்பான 2 முக்கிய கடத்தல் புள்ளிகளுடன் தொடர்பட்டதாகவும் தெரிகிறது. அவர்களும் இப்போது தூக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 2 புள்ளிகளின் கிங்பின்னாக துபாயில் வசிக்கும் இன்னொரு பெரிய புள்ளி இருப்பதாகவும் இப்போது புலனாய்வுத்துறைக்கு தகவல் கிட்டியுள்ளதால் துபாயில் இன்னமும் இலங்கையை மையப்படுத்திய போதைப்பொருள் மாபியாக்கள் தங்கியிருப்பது புதிய தலையீடியாக நீட்சி அடைகின்றது. இப்போது இந்த போதைப்பொருள் மாபியா தமது சொகுசு வாகனங்களால் போதை கடத்தலை செய்யும் பாணியை மாற்றி சாதாரண பயணிகள் பேருந்து போன்ற வழித்தடங்களை பயன்படுத்தி போதைப் பொருள்களை ஆங்காங்கே விநியோகித்து வருவதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்துள்ளன. உக்ரைன் மீது புதிய திட்டமிட்ட தாக்குதல்களை, அதாவது சிஸ்டமேட்டிக் தாக்குதல்களை நடத்த போதாக ரஷ்யா புதிய அச்சுறுத்தலை விடுத்ததுடன் உக்ரேனிய தலைநகர் கியேவை விட்டு வெளிநாட்டு குடிமக்களும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் முடிந்தவரை விரைவாக வெளியேறிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் உக்ரேனிய நிர்வாகம் மற்றும் இராணுவ கட்டிடங்களுக்கு அருகில் வசிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் உக்ரேனிய மக்களை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. கடந்த வெள்ளியன்று உக்ரேனின் லுஹான்ஸ் பிராந்தியத்தில், அது இப்போது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலையில், அந்த பிராந்தியத்தில் உள்ள ஒரு மாணவர் விடுதி மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக தற்போது மூர்க்கத்தனமான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி வருவது தெரிந்த விடயம். இவ்வாறாக ஏற்கனவே மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்தி வரும் ரஷ்யா இனிமேல் புதிய திட்டமிட்ட தாக்குதல்கள் நடத்தப்படும் என புதிய எச்சரிக்கை வளையத்தை எறிந்துள்ளது. இனிமேல் தமது தரப்பால் நடத்தப்படக்கூடிய புதிய தாக்குதல்கள் உக்ரைனில் உள்ள ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களின் உற்பத்தி கூடங்கள் மற்றும் அதனை இயக்கும் கூடங்கள், அவற்றை ரஷ்யாவை நோக்கி ஏவும் கட்டளை மையங்கள் எல்லாம் குறிவைக்கப்படும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் நேற்று ஒரு அறிக்கையிடலில் எச்சரிக்கை விடுத்தது. கடந்த சனியன்று இரவு ரஷ்யா உக்ரைனை நோக்கி பல பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவி, நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவி பெரும் தாக்குதலை நடத்தி அதில் 4 பேரை கொன்று 100க்கும் மேற்பட்டவர்களை காயமடைய வைத்துள்ள நிலையில் மாஸ்கோவின் இந்த புதிய எச்சரிக்கை வந்துள்ளது. ரஷ்யா அண்மையில் நடத்திய தாக்குதல்களின் போது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஒரேஷ்னிக் ஏவுகணைகளையும் உக்ரைன் மீது ஏவியமை அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். உக்ரைன் மீது ஏவிய இந்த ஒரேஷ்னிக் ஏவுகணைகளில் அணு ஆயுதங்கள் எவையும் பொருத்தப்படவில்லை என்றாலும் இந்த ரக ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை பொருத்த முடியும் என்பது உக்ரைனுக்கும் மேற்குலகுக்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் வருகின்றது. நேற்று மாலை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவில் நின்றபோது அவருக்கு தொலைபேசியை எடுத்து
உரையாடிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் உக்ரேனிய தலைநகர் கியவிலிருந்து அமெரிக்க ராஜதந்திரிகளையும் வெளியேற்றுமாறு அமெரிக்க தரப்பிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து வந்த இந்த புதிய செய்தி இனிமேல் ஒரு பயங்கரமான போர் வெடிக்கப் போகின்றது என்பதற்குரிய ஒரு நினைவூட்டல் செய்தி என இந்தியாவில் வைத்து ரூபியோவும் கூறியிருக்கின்றார். கியவிலிருந்து வெளிநாட்டு குடிமக்களும் ராஜதந்திரிகளும் வெளியேறிக் கொள்ள வேண்டும் என்ற ரஷ்யாவின் புதிய எச்சரிக்கை ஒரு உளவியல் எச்சரிக்கையாகவும் ஒரு உளவியல் அழுத்தமாகவும் நோக்கப்படுகின்றது. பிரான்சில் அடுத்த வருடம் இதே மாதத்தில் புதிய அரசு தலைவர் யார் என்பது அநேகமாக தெரிந்துவிடும். தேர்தல் திகதி இன்னமும் அறிவிக்கப்படாமல் விட்டாலும் எதிர்வரும் 12 மாதத்துக்கு இடையில் பிரான்சின் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். இதனால் பிரான்சின் அரசியல் களம் எதிர்வரும் 12 மாதங்களில் அதகலப்படும் என்பதும் தெரிந்த விடயம். இந்த நிலையில் ஹொரைசன்ஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான எட்வர்ட் பிலிப் இப்போது புதிதாக வெளிவந்த கருத்து கணிப்புகளில் தான் ஏற்கனவே கொண்டுள்ள நிலையை விட 4 புள்ளிகளை இழந்துவிட்டார். அதிதீவிர வலதுசாரி வேட்பாளருக்கு சவாலை கொடுக்கக்கூடிய போட்டி வேட்பாளர் என கருதப்படும் எட்வர்ட் பிலிப் மீது இப்போது முறைகேட்டு விசாரணைகள் மையம் கொண்டுள்ளன. பொது நிதியை தவறாக பயன்படுத்தியமை, ஹாவ்ரே நகரின் முதல்வர் பதவியில் இருந்தபோது கையூட்டுக்களை வாங்கியது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த கருத்து கணிப்பு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிதீவிர வலதுசாரியைச் சேர்ந்த தேசிய பேரணியின் வேட்பாளராக களம் இறங்கக்கூடிய ஜோர்தான் பார்தல்லாவை விட எட்வர்ட் பிலிப் கடுமையாக பின்தங்கியிருக்கிறார். பார்தல்லாவுக்கு 32% ஆதரவு இருக்கின்றது. அவர்தான் தொடர்ந்தும் முன்னிலை வகிக்கின்றார். அவரது கட்சியின் தலைவரான மரைன் லூபன் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாதா என்ற நிலைமைக்கு இன்னும் சில நாட்களில் முடிவு வரக்கூடும் என்றாலும் இப்போதைய நிலையில் பார்தல்லா போட்டியிடக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் எட்வர்ட் பிலிப்புக்கும் இடதுசாரி வேட்பாளரான யான்-லுக் மெலோஷனுக்கும் இடையிலான இடைவெளி கணிசமாக குறைந்து வருகின்றது. ஒருவேளை முதற் சுற்றுக்கான வாக்களிப்பில் 2ஆம் இடத்தில் எட்வர்ட் பிலிப் 17% இருந்தால் அதற்கு அடுத்ததாக 16% யான்-லுக் மெலோஷன் இருப்பார் என புதிய கருத்து கணிப்புகள் வருகின்றன. இந்த போட்டியில் இறங்கக்கூடிய ஏனைய வேட்பாளர் முகங்களாக கருதப்படும் ரஃபேல் குளுக்ஸ்மேன் 11% வாக்குகளை பெறுவார் என்றும், அவருக்கு அடுத்த இடத்தில் லே ரிப்பப்ளிக்கன்ஸ் கட்சியைச் சேர்ந்த புருனோ ரெட்டலியோ 9% பெறுவார் என்றும், அதேபோல எரிக் ஜெமூர் மற்றும் மரைன் டோன்லியர் ஆகியோர் முறையே 6% மற்றும் 4% வாக்குகளை பெறுவார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் குடியேற்ற பிரச்சினை ஒருபுறம் தொடர அங்கு வேலை வாய்ப்புகளில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமை இலங்கை உட்பட்ட குடியேறிகளுக்கும் ஒரு பாதகமான செய்தியாகும். பிரித்தானியாவின் ஆடை விற்பனை அங்காடிகளில் ஒரு பிரபலமான அங்காடியாக கருதப்படும் நெக்ஸ்ட் நிறுவனத்தின் தலைவர் வில்சன் பிரபு இந்த புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது நெக்ஸ்ட் நிறுவனத்தின் வணிக அங்காடிகளில் ஒவ்வொரு வேலைக்கும் பொதுவாக 10 விண்ணப்பங்கள் வருவதாகவும், ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளதாகவும், அதாவது இளையோருக்குரிய வேலைவாய்ப்பில் இந்த உயர்வு ஏற்பட்டிருப்பது இளைஞர்களிடம் வேலைவாய்ப்பின நெருக்கடி எவ்வளவு பெரிதாக தீவிரப்படுகின்றது என்பதை காட்டுவதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரபுவான வில்சன் கூறினார். இப்போது இந்த நிலைமை என்றால் அடுத்த ஆண்டு முதல் பிரித்தானிய அரசாங்கம் 0 ஹவர் கான்ட்ராக்ட்ஸ் எனப்படும் 0 மணி நேர ஒப்பந்தங்களுக்கு தடை விதித்தால் நிலைமை மேலும் தீவிரமடையும் என்றும் இந்த பிரபு, அதாவது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பிரபு எச்சரிக்கின்றார். ஆனால் அரசாங்கமோ இவ்வாறான 0 ஹவர்ஸ் கான்ட்ராக்ட் ஒரு ஊழிய சுரண்டல் என்பதால் தான் இது முடிவுக்கு வருகிறது என்று கூறிக்கொள்கின்றது. இந்த நிலையில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை குறித்த கவலைகள் பிரித்தானியாவில் அதிகரிக்கத்தான் செய்கின்றன. அண்மைய புள்ளி விவரங்களின்படி 16 முதல் 24 வயதுக்கு உட்பட்டோருக்கான வேலையில்லா திண்டாட்ட விகிதம் 16.2% உள்ளது. இது கடந்த 2014 ஆண்டில் இருந்து கடும் உயர்ச்சியுள்ள ஒரு அளவாகும். இதேபோல
நாட்டில் அதிகரித்து வரும் செலவினங்களுக்காக வணிக நிறுவனங்களும் பலியாகிக் கொள்வதாகவும், இதனால் எதிர்வரும் மாதங்களில் 100 அங்காடிகளை தமது நிறுவனம் பிரித்தானியாவில் மூட திட்டமிட்டுள்ளதாக பிரபல பல்பொருள் அங்காடியான மொரிசன்ஸ் புதிய அறிவிப்பை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு மொரிசன்ஸ் நிறுவனம் தனது நிறுவனத்துடன் இணைந்த 52 சிற்றுண்டிச்சாலைகளையும் 17 கடைகளையும் மூடிய நிலையில் தொடர்ந்தும் இவ்வாறாக அங்காடிகள் மூடப்படும் என அறிவிப்பது உண்மையிலேயே பிரித்தானியாவுக்கு நல்வாய்ப்பற்ற செய்தியாகவே இருக்கின்றது.